இப்போ விஜய் கேட்பதும் இதை முன்னிட்டு தானே கேட்கிறாரு இல்லையா? வன்னியர் ரிசர்வேஷனை வச்சு தானே தமிழ்நாட்டில் சாதிவாரி சமூக நீதி கேட்கிறார் அவர். இல்லை, வன்னியர் ரிசர்வேஷனின் அடிப்படையில் இருந்து தானே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்ற முழக்கமே வந்து சேருது. அதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கையே இல்லை. அப்போ வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டது அப்படின்றது ஒரு பாதகம், ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு வன்னியர் மக்கள் மத்தியில் ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறதோ, சாதகமான ஒரே ஒரு வெளிப்பாடு சாதிவாரி கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து எழுதுவதற்கான அடிப்படை. இப்போ 2018 22 வரைக்கும் 5 வருஷத்தில் எம்பிபிஎஸ் சீட்ஸு அது நம்ம 18-19க்கு பார்த்தோம். அதை தாண்டி இன்னும் ஓவராலாக இருக்கக்கூடிய மொத்த டேட்டா 24,330ல் 4,873 எம்பிசி டிஎன்சி, அதில் 2,781 பேர் வன்னியர்கள், அதாவது 11.4%. ஓப்பன் காம்படிஷனோட சேர்த்தா 13.8%. பிஜி மெடிசின் 6,966ல் 694 10.2, ஓப்பன் காம்படிஷனோட சேர்த்தா 13.5. பிடிஎஸ் 9.4%. அந்த 5 வருஷம், இந்த 2018 2022 வரைக்குமான காலகட்டத்துக்கு இடையில வெட்டினரியில் 13%. ஓப்பன் காம்படிஷன் இல்லாமலே எம்பிசி ரிசர்வேஷனில் மட்டுமே 13%. அப்போது இதை கொடுத்தா ராமதாஸ் என்ன கேட்பார்? அடுத்து சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸை எத்தனை பேர் வன்னியர் இருக்கிறாங்க அப்படின்னு இடையில காட்டமான கேள்வி. அது நீங்கள் இங்கே கேட்கக்கூடாது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆபீஸ் வேற. அண்ணாமலை வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷனுக்கும் ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனருக்கும் வித்தியாசம் தெரியாமல் லெட்டர் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ்ன்றது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக எங்கேருந்து வருது? யூபிஎஸ்சியிலேருந்து வருது. அப்படியே சீனியாரிட்டியிலேருந்து போனாலும் தமிழ்நாட்டில் வந்து எல்லா சாதியும் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸில் எங்கள் ரெப்ரசன்டேஷன் எவ்வளவுன்னு கேட்க ஆரம்பித்தா எந்த சாதியுமே ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் போயிடும். அப்போ அது சமூக நீதிக்கு எதிரானதாக மாறிடும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? என்ட்ரி லெவலில் மட்டும்தான் ரிசர்வேஷனை பெர்மிட் பண்ணுவேன்னு சொல்லுது. ப்ரொமோஷன்ஸில் இப்போ வரைக்கும் அது கைகூடாத விதமாகத்தான் இருக்கிறது எஸ்சி எஸ்டி தவிர்த்த மற்ற சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு. அப்போது எந்த இடத்திலும் இந்த தமிழ்நாடு அரசு வன்னியர்களை கைவிடவில்லை. அதே நேரத்தில் வன்னியர்கள் இந்த 10.5 அப்படின்னு அவங்க கேட்குறது என்ன அடிப்படையில் ராமதாஸ் சொல்கிறாருன்னா, அந்த எம்பிசியில் வந்து 60க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குது அப்படின்னா 60 சாதிகளை விடவும் இவர்கள் மிக பின்தங்கியவர்கள். அதாவது வண்ணார், ஒட்டர், குயவர் இந்த சாதிகளை விட வன்னியர்கள் பின்தங்கியவர்கள் அப்படின்ற டேட்டாவை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஆன்சரை எழுதிட்டு எல்ஹெச்எஸ்ன்னு நீ போடு, நான் ஆர்ஹெச்எஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன், நடுவில் ஈக்குவல்ட்டை மட்டும் போடுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா?